நாங்க இங்க வந்தது உள்ள என்ட்ராயி உள்ள வந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க எல்லாமே வித்தியாசமா பார்த்தோம். நாங்க அங்க ரோட்லயே இந்த வண்டி சத்தம் அந்த மாதிரிலாம் சத்தத்திலேயே நாங்க இருந்துட்டு இது ரொம்ப அமைதியா நிறைய இயற்கை வாசனை அந்த காற்று எல்லாமே நாங்க உணர்வு பூர்வமா உணர முடிஞ்சது. நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிறது வேற யாரோ சொல்லி கொடுத்த சயின்ஸ். ஆனா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் இப்படிதான் உலகம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த சயின்ஸை நாங்க இங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் சாரை நாங்க யூடியூப்ல பார்த்தோம். பார்த்துட்டு இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நாங்க முடிவு பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்க எங்க ஹெச்ஓடி சார்ட்டையும் வைஸ் பிரின்சிபல் சார்ட்டையும் பேசினோம். அவர் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கூப்பிட்டு போக முடியாது, ஃபர்ஸ்ட் ஒரு 15 பேர் 20 பேர் போகலாம் அப்படின்னா. அதுக்கப்புறம் நாங்களா தேர்ந்தெடுத்து ஒரு 25 பேர் நாங்கள் வெல்லிங்கோட வந்தோம். வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன நடக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா இடத்த பார்த்தா அந்த அளவுக்கு எதுவும் தெரியல. ஆனால் உள்ளே பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு இந்த லைஃபவே அவர் சொல்லி காமிச்சிட்டாரு. நாங்கள் ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தோம், ஆனால் இன்னொரு லைஃப் அதை தாண்டி இருக்குங்கிறத அவர் புரிய வச்சிட்டாரு அண்ணா. இப்போ நம்ம மற்றவங்களோட எப்படி பழகணும், நாங்கள் வந்ததுலேருந்து அவங்க பேசுனது, அவங்க எங்களை வீட்டுக்கு வந்ததுமே ஒரு உறவினர்களை எப்படி வரவேற்கணும், அவங்க கிட்ட எப்படி பேசணும், எல்லா வழிமுறைகளையுமே நாங்க கத்துக்கிட்டோம். நாங்க ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இருந்து கோபில இருந்து வரோம். ரொம்ப நன்றிங்கண்ணா.